நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருக்கு பயப்படாமல் கீழ்ப்படியாமல் நடந்ததினால் தீர்க்க தரிசனங்களில் பொருள் புரியாத அளவுக்கு, வசனத்தின் பொருள் புரிந்து கொண்டு நடக்க முடியாத அளவுக்கு மந்த நிலையை, கனநித்திரையின் ஆவியை கர்த்தர் வர பண்ணி இருக்கிறார். நாம் உணர்வற்றவர்களாய் இருப்பதே நாம் செய்த பாவத்தின் விளைவுதான். நாம விரும்பி இருக்கவில்லை. பொல்லாத ஆவிகள் தான் நம்மை நிர்விசாரமா இருக்க வைத்திருக்கிறது. அதற்கு காரணம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் நாம் நடந்தது. அது நிமித்தம் பொல்லாத ஆவிகள் நம்மை ஆளுகை செய்கிறது. அப்படி என்றால் கர்த்தர் நமக்கு விடுதலை தந்தால்தான் விடுதலை அடைய முடியும். வேத வசனத்தை வாசிக்கவும் தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்ளவும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் முடியும். கர்த்தருடைய வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டால்தான் முடியும். தீர்க்க தரிசன அபிஷேகம் இருந்தால்தான் முடியும் என்பது இதன்படியாக தெரிகிறது. இந்த வேத பகுதி பல ரகசியங்களை வெளிப்படுத்துகிறது. பலர் வேத வசனத்தை புரியவில்லை என்பார்கள். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய அரியணை பார்த்து சொல்லுகிற காரியங்கள். அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். கர்த்தர் அவர்களை பொல்லாத மனிதர்களிடம் ஒப்பு கொடுத்தார். அவர்களுக்கு விரோதமாய் எதிரிகள் வந்து முற்றுகை போட்டார்கள் அரியல் நகரத்தை சுற்றிலும். கர்த்தர் அரியல் நகரத்திற்கு மட்டுமல்ல, பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் சொல்லுகிற வார்த்தை இது. கர்த்தருடைய வார்த்தை இது என்னவென்றால், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது அதற்குரிய தண்டனை நமக்கு வரும்போது நாம் மிகவும் துன்பப்படுவோம். கர்த்தர் கோபம் கொண்டு அந்த ஜனங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வர பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். கனநித்திரை என்றால் அதிகமான ஆழமான தூக்கம் என்று சொல்லலாம். ஆனால் அதன் பொருள் அவர்கள் மனதில் மந்த நிலை, தூக்கம் அல்ல, அது மந்த நிலை, நிர்பிசாரம் என்று சொல்வது. அதாவது கனநித்திரை என்றால் நேரடியாக மொழிபெயர்த்தால் அது மயக்கம் என்ற பொருள் வரும். ஆனால் சற்று புரிதலோடு விவேகமாக கர்த்தருடைய வசனத்தின்படி அவர் சொல்லும் ஆழத்தின்படி நாம் அதை மொழிபெயர்த்து பார்த்தால் அதன் பொருள் மந்த நிலை, உணர்வற்ற நிலை, மனிதர்கள் உணர்வில்லாமல் கர்த்தரை விட்டு விலகி கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிற நிலை, கர்த்தரை மறந்து வாழ்கிற நிலை, வருகிற இன்ப துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு, எது வந்தாலும் அனுபவித்துக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகி கர்த்தரின் வார்த்தைக்கு அக்கறை இல்லாமல், பொறுப்பில்லாமல் இருக்கும் நிலை. அதாவது விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இன்றைய பெரும்பாலான பாரம்பரிய திருச்சபைகளில் இருக்கிற நிலை, இதைதான் கனநித்திரையின் ஆவி என்று சொல்லலாம். இப்படி திருச்சபை என்று நாம் என்று சொல்லுகிற கர்த்தருடைய ஜனங்கள் நிர்விசாரமாய் இருப்பது, பொறுப்பில்லாமல் இருப்பது, கர்த்தரின் வார்த்தையின் ஆழத்தை உணராமல், ஏற்றுக்கொள்ளாமல், அதன் மேல் அக்கறை இல்லாமல் ஏனோ தானோ என்று வாழ்வது, அர்த்தமற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பது, தனக்கு என்ன தோன்றுகிறதோ அதையெல்லாம் செய்து கொண்டிருப்பது. அவர்கள் அதை செய்தார்கள், அதை பார்த்து நான் செய்கிறேன். இவர்கள் இதை செய்தார்கள், நான் அதை பார்த்து செய்கிறேன் என்று என்ன வாழ்கிறோம், எது சரி எது தவறு என்று சிந்திக்கிற மனம் இல்லாமல் பொறுப்பற்ற நிலையில், அதாவது ஒரு வாலிப மகன் இருக்கிறான் நம் வீட்டில், நம்முடைய பிள்ளை வாலிபனா இருக்கிறார். அவன் படிக்கவும் போகாமல் வேலைக்கும் செல்லாமல் ஊதாரித்தனமாக சுற்றி கொண்டிருந்தால் நம் பிள்ளைகளை என்ன சொல்லுவோம்? ஊதாரியை திரிகிறான் என்று சொல்லுவேன் அல்லவா? அதே போல கர்த்தரிடத்தில் நாம் ஊதாரியை திரிவது, பொறுப்பற்றவர்களாய் எதை செய்ய வேண்டும், நம்முடைய வேலை என்ன என்று அறிந்து கொள்ளாமல், உணர்வில்லாமல், பொறுப்பற்ற நிலையில் எதையாவது நினைத்து கொண்டு, எதையாவது பொழுதை போக்கிக் கொண்டு அர்த்தமற்ற வாழ்க்கை வாழ்ந்து வாழ்நாட்களை வீணடிப்பது, இப்படிப்பட்ட செயலை செய்து கொண்டிருந்த ஜனங்களாய் இருக்கிறார்கள். அதுதான் கனநித்திரையின் ஆவி. கர்த்தரே இந்த ஜனங்கள் எனக்கு வேண்டாம் என்று வெறுத்து அப்படிப்பட்ட ஆவியை அவர்கள் மேல் அனுப்புகிறார். ஜனங்கள் ஏகமாய் பாவம் செய்வதனால் கர்த்தர் கோபம் கொண்டு இப்படிப்பட்ட கனநித்திரையின் ஆவியை அனுப்பிவிடுகிறார்.
அவைகள் அவர்களை மயங்கி திரிய பண்ணுகிறது. அவர்கள் கண்களில் ஒளி இல்லை, உணர்வில்லை இருதயத்தில். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் நிலை ஏற்படுகிறது. ஆதலால் தரிசனம் எல்லாம் முத்தரிக்கப்பட்ட வசனம் போல் இருக்கிறது. இந்த வசனம் எந்த காலத்தில் சொல்லப்பட்டது என்றால் 2500 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்திருக்கிறார். ஆனால் அது இன்றைய திருச்சபைக்கே சொன்னது போல மிக பொருத்தமாக இருக்கிறது. இன்றைய கிறிஸ்தவர்களின் மனநிலை எப்படி இருக்கிறதோ அதை மிக தெளிவாக, மிக மிக துல்லியமாக கண்ணாடி போட்டு காட்டுவது போல இருக்கிறது. இப்படிதான் இன்று ஜனங்கள் இருக்கிறார்கள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை இப்படிதான் இருக்கிறது. அவன் வாசிக்க தெரிந்த ஒரு மனிதனிடத்தில் வசனத்தை கொடுத்து வாசி என்றால், தீர்க்க தரிசன வசனத்தை கொடுத்து வாசித்தால் அவன் சொல்லுகிறானாம், வசனம் முத்தரிக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்க முடியும், ஆனால் அதன் பொருள் தெரியாது. அதுதான் முத்தரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறானாம். வாசிக்க தெரியாதவனிடத்தில் கொண்டு போய் கொடுத்தால் எனக்கு அதை வாசிக்க தெரியாது என்கிறான். வசனம் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை புரிந்து கொள்வார் இல்லை. புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தீர்க்க தரிசனத்தின் ஆவி, பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால்தான் தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவரை அபிஷேகமே இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு எப்படி இது கிடைக்கும்? யோசித்து பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கவில்லை என்றால் பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் பெறவில்லை என்று பொருள். அப்படி என்றால் அவர்களால் எப்படி தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியும்? அதன் பொருளை புரிந்து கொள்ள முடியும்? வசனத்தை ஏற்றுக்கொள்ளவே மனதில்லாதவர்களிடத்தில் பொருள் எப்படி புரியும்? தீர்க்க தரிசனத்தின் பொருளை எப்படி அவர்கள் அறிந்து கொள்வார்கள்? இன்றைய திருச்சபையின் நிலையை அப்பட்டமாக தீர்க்கதரிசியா எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அன்றே கர்த்தர் சொல்லி இருக்கிறார், இதுதான் இப்படியெல்லாம் இருப்போம் என்று. உணர்வுடையவர்களாகும். இது மோசமான நிலை. இதனால் கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாகிறோம் என்பதை மறக்க வேண்டாம். கர்த்தர் கோபம் கொண்டிருக்கிறார் நம்மேல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உணர்வற்றவர்களாய், கண்ணிருந்தும் பார்வையற்றவர்களாய் இருக்கக்கூடாது. உணர்வில்லாதவர்களாய் இருக்கக்கூடாது. சிலையை போல வாழக்கூடாது. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ என்னை விட்டு தூரமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மனிதரால் போதிக்கப்பட்ட போதனையாய் இருக்கிறது. இதை இப்படி செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், இல்லை என்றால் கர்த்தர் கோபம் கொள்வார் என்று சொல்லியதை கேட்டு அவர்கள் பயப்படுகிறார்களே தவிர மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்காமல் சடங்குகளாக பண்டிகை ஆசரிப்புகளையும் பலவித நியமங்களையும் இவர்கள் கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த கால ஜனங்களுக்கு இது சொல்லப்பட்டது என்றாலும் இப்பொழுது நமக்கும் இது சொல்லப்படுகிறது தான். எல்லா காலத்திற்கும் பொருந்தும் வேத வசனங்கள். இதில் முதலில் செய்ய வேண்டியது, இந்த வார்த்தையானது நாம் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தால் இந்த நிலை நமக்கு வரும் என்பது பொருள். நாம் இந்த தவறு செய்தால் இந்த நியாயத்திற்கு நமக்கு வரும் என்பது பொருள். கர்த்தருக்கு பயப்படாமல் கீழ்ப்படியாமல் நடந்ததினால் தீர்க்க தரிசனங்களின் பொருள் புரியாத அளவுக்கு, வசனத்தின் பொருள் புரிந்து கொண்டு நடக்க முடியாத அளவுக்கு மந்த நிலையை, கனநித்திரையின் ஆவியை கர்த்தர் வர பண்ணி இருக்கிறார். நாம் உணர்வற்றவர்களாய் இருப்பதே நாம் செய்த பாவத்தின் விளைவுதான். நாம விரும்பி இருக்கவில்லை. பொல்லாத ஆவிகள் தான் நம்மை நிர்விசாரமாய் இருக்க வைத்திருக்கிறது. அதற்கு காரணம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் நாம் நடந்தது. அது நிமித்தம் பொல்லாத ஆவிகள் நம்மை ஆளுகை செய்கிறது. அப்படி என்றால் கர்த்தர் நமக்கு விடுதலை தந்தால்தான் விடுதலை அடைய முடியும். வேத வசனத்தை வாசிக்கவும் தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்ளவும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் முடியும். கர்த்தருடைய வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டால்தான் முடியும். தீர்க்க தரிசன அபிஷேகம் இருந்தால்தான் முடியும் என்பது இதன்படியாக தெரிகிறது. இந்த வேத பகுதி பல ரகசியங்களை வெளிப்படுத்துகிறது. பலர் வேத வசனத்தை புரியவில்லை என்பார்கள். மேம்போக்காய் படித்து பொருள் சொல்லிக் கொண்டு போவார்கள். அதற்கு காரணம் கனநித்திரையின் ஆவி அவர்களை வைத்திருக்கிறது, ஆளுகை செய்து வைத்திருக்கிறது. அவர்கள் மனதை பிடித்திருக்கிறது, மூடி போட்டிருக்கிறது, இருளாய் சூழ்ந்து மூடி மறைத்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் இல்லை என்பதன் பொருளாய் இருக்கிறது. அப்படி என்றால் பாவத்தில் இருக்கிறார்கள், ரட்சிக்கப்படவில்லை என்பது பொருள். ஒரு மனிதனுக்கு வசனம் புரியவில்லை என்றால் அவன் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்பது பொருள். மிக சுலபமாய் புரிந்து கொள்ளலாம்.
வேதத்தை எடுத்து தினந்தோறும் வாசிக்கிறோம். ஆனால் புரியவே இல்லை என்றால், கொஞ்ச காலம்தான் நாம் வேதம் வாசிக்க வாசிக்க அந்த பொல்லாத ஆவிகள் விலகி ஓடிவிடும். நமக்கு பரிசுத்தம் வந்துவிடும். தானாக நமக்கு புரியத் தொடங்கும். ஏனென்றால் ஒவ்வொரு வசனத்திலும், ஒவ்வொரு வார்த்தையிலும், எழுத்திலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருவார். நாம் வாசிக்க வாசிக்க. அதனால் இது மிகப்பெரிய பலன். கர்த்தருடைய வார்த்தையை தியானியுங்கள். உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அது நமக்கு மிகுந்த பலனை தரும். கர்த்தர் இப்படிப்பட்ட ஜனங்களின் மேல் கோபம் கொண்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அதாவது கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் மந்தமாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருக்கு பயந்து நடக்காமல் சடங்குகளாய் கர்த்தருடைய ஜனங்கள் தான் அவர்கள் பண்டிகை ஆசரிப்புகள் செய்கிறார்கள், கீழ்ப்படுகிறார்கள். ஆனால் மனப்பூர்வமாய் அல்ல, கடமைக்கு செய்கிறவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அற்புதமும் அடையாளமுமாக ஒரு சில நியாய தீர்ப்புகளை கொடுக்கிறார். அவர்களுடைய ஞானம் கெட்டு, ஞானிகளுடைய ஞானம் கெட்டு போகும், விவேகிகளினுடைய விவேகம் மறைந்து போகும். அவர்கள் யாரை ஞானவான், யாரை விவேகி என்று சொல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் மதியிழந்து போவார்கள் என்று பொருள். தாங்கள் செய்கிற ஆலோசனைகளை மறைவிடங்களில் மறைந்து கொண்டு செய்கிறார்களாம். அதாவது கர்த்தருடைய ஜனங்கள் வெளி தோற்றத்தில் பரிசுத்தவான்கள் போல் காட்டிக்கொண்டு மறைந்து கொண்டு பாவம் செய்கிறார்கள். நாம் செய்கிற பாவம் யாருக்கும் தெரியாது. அவர்களுடைய நினைவு அதுதான். யாருக்கு தெரிய போகிறது, யாருக்கும் தெரியாது என்று நினைத்து கொண்டு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களாம். நம்மை பார்ப்பவர் யார், நாம் செய்யும் செயலை காண்பவர் யார் என்று நினைத்து அவர்கள் மனதில் நினைத்து கொண்டு செய்கிறார்கள். கர்த்தர் அறிவார் என்ற உணர்வு கூட இல்லாமல் வாழ்கிற ஜனங்கள். அப்படி இருந்து அவர்கள் மறைவில் செய்கிறோம், ஒளிந்து கொண்டு செய்கிறோம், யாருக்கும் தெரியாது என்று நினைத்து செய்து கொண்டிருக்கிறார்களாம். அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு மகா ஆபத்து வருகிறது என்று பொருள். குயவன் களிமண்ணுக்கு சமமாக எண்ணப்படலாமா? ஒரு குயவன் இருக்கிறார். அந்த குயவனுக்கும் மண்பானை செய்கிற குயவர் மண்பானைகளை செய்வார். மண்ணை எடுத்து பிசைந்து சக்கரத்தில் வைத்து பானை செய்கிற ஒரு குயவர் இருக்கிறார். அந்த குயவரும் அந்த மண்ணும் சமமா? குயவர் ஒரு மனிதர், உயிருள்ள மனிதர். அந்த பானையானது ஒரு சாதாரண மண். அந்த பானை செய்யும் மண்ணானது வெறும் மண். ரெண்டும் ஒன்றாய் இருக்க முடியுமா? இல்லை. மனிதர் அவர், இவர் மண். அப்படி இருக்கும் பொழுது சமம் என்று சொல்ல முடியுமா? முடியாது. உயிரற்ற ஒரு மண்ணுக்கும் உயிருள்ள ஒரு மனிதருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சமமாய் சொல்ல முடியாது அல்லவா? அது போலவும் தன்னை உண்டாக்கினது, அதாவது கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட நாம், கர்த்தர் என்னை உண்டாக்கவில்லை என்று சொல்வது, அவர் என்னை படைக்கவில்லை என்று சொல்வதும், அவருக்கு புத்தி இல்லை, படைத்தவருக்கு புத்தி இல்லை என்று சொல்வதும் சரியாயிருக்குமா என்று கர்த்தர் கேட்கிறார். தன்னை படைத்த தெய்வத்தை அவர் என்னை உருவாக்கவில்லை, அவருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்வது சரியா? தவறு. ஒரு மண்ணானது தன்னை பானையாக செய்யும் குயவரை பார்த்து நானும் நீரும் சமம் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய தவறா இருக்குமோ. அவர் நினைத்தால் ஒரு நிமிடம் ஒரு விரலை வைத்தால் போதும், அந்த பானை ஓட்டையாகிவிடும். அந்த மண் சிதைந்து போய்விடும், பானையாக உருவாகாது. அவர் வைத்தால்தான், அவர் நினைத்தால்தான் அது பானையாகும். அப்படிப்பட்ட மண் நானும் நீரும் சமம் என்று அந்த மண் பேசினால் எப்படி இருக்கும்? அதுபோல்தான் நாம் முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறோம். கர்த்தருக்கு புத்தி இல்லை, அவர் என்னை படைக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டு நான் என்ன செய்தாலும் அவருக்கு தெரியாது என்று நினைப்பது போல மகா முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லை. நம் ஒவ்வொரு அசைவுகளையும், உன் உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? நாம் உட்காருவதும் எழுந்திருப்பதையும் கூட அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அதாவது இன்று சுலபமாக நாம் புரிந்து கொள்ளலாம். கேமரா முன்னாடி அமர்ந்து கொண்டு நாம் அசைத்தாலும், கண் இமைத்தாலும், நம் கூந்தல், நம் தலைமுடி ஒரு துளி அசைந்தாலும் கூட அந்த கேமராவில் தெரியும் அல்லவா? அது போலதான் கர்த்தர் சகலத்தையும் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். கேமராவை விட கர்த்தருடைய பார்வை மிக துல்லியமானது. மனிதன் கண்டுபிடித்த கேமராவை இவ்வளவு அழகாக பதிவு செய்ய முடியும் என்றால் கர்த்தர் எப்படிப்பட்ட சிருஷ்டிப்புகளை வைத்திருக்கிறார், அவர் எப்படியெல்லாம் நம்மை கவனித்துக் கொண்டிருப்பார். அவருக்கு மறைவாக நம்மால் எங்கேயாவது போக முடியுமா? கேமராவுக்கு மறைந்து கொண்டு ஒளிந்து விடலாம், கர்த்தருக்கு முன்பாக முடியாது. தாவீது ராஜா சொல்லி இருக்கிறார், விடியற் காலத்து சட்டைகள் எடுத்து
சமுத்திரத்தின் கடையாந்தரத்தில் நான் போய் தங்கினாலும் ஆண்டவரே நீர் அங்கேயும் இருக்கிறீர், உமது கை வந்து என்னை இழுக்கிறது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய கரம் அங்கேயும் வருகிறதாம். கடலின் ஆழத்தில் விடியற் காலத்திலேயே இருளிலேயே எழுந்து யாருக்கும் தெரியாமல் ஓடி ஒளிந்து கொள்ளலாம் என்று கடலில் ஆழத்திற்கு போனாராம் ஒளிந்து கொள்ள. அங்கேயும் கர்த்தர் வந்தாராம். அது போல அவருக்கு மறைவாய் எங்கேயும் யாரும் போக முடியாது. அதை புரிந்து கொள்வோம். கர்த்தருக்கு மறைந்து நாம் எந்த தீமையும் செய்து விட முடியாது. பாவம் செய்தால் கர்த்தருக்கு தெரியும். அவருக்கு தெரியாமல் செய்யும் வழி எதுவும் இந்த உலகத்தில் என்றைக்கும் இல்லை. மனிதனுக்கு அப்படி ஒரு வழியே கிடையாது. அதனால் எந்த பாவம் எங்கிருந்து எப்படி செய்தாலும் கர்த்தருக்கு தெரிந்துவிடும். பயந்து நடப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவசியம். இன்னும் கொஞ்ச காலத்தில் லெபனோன் செழிப்பான வயல்வெளி ஆகும். லெபனோன் தேசம் செழிப்பாக மாறும் என்று கர்த்தர் சொல்லுது. செழிப்பான வயல்வெளிகள் காடா எண்ணப்படும், காடு போல மாறும். இப்படி லெபனோன் செழிப்பான வயல்வெளியாய் மாறும் அந்த காலம் வரும் பொழுது பார்வையற்றவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு பார்ப்பார்கள், காது கேளாதவர்கள் அவர்கள் செவிகள் திறக்கப்பட்டு அவர்கள் கேட்பார்களாம். அப்படி என்றால் பிறவியிலேயே பார்வையற்றவர்களுக்கு எந்தவித வைத்தியம் செய்தாலும் எந்த மருத்துவம் செய்தாலும் அவர்களால் பார்க்க முடியாது. ஆனால் இப்பொழுது இது இப்படி நடக்கும் என்று வேதவசனம் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. இதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து குணப்படுத்தினார் என்று நாம் வேத விளக்கம் சொன்னாலும், ஆம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது பிறவி குருடர்களையும் பிறவியிலேயே பார்வையற்றிருந்தவர்களையும் காது கேளாதவர்களையும் குணப்படுத்தினால் அவர்கள் சுகமடைந்து நல்ல மனிதர்களாக அவர்கள் தங்கள் குறைகள் நீங்கி போனார்கள். இதெல்லாம் நடந்த காரியம்தான். ஆனால் இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த செய்தியானது இது இன்னொரு காலத்தை குறிக்கிறது. அதாவது நாம் வாழ்கிற இந்த காலத்தை குறிக்கிறது. ஏனென்றால் ஆண்டவருடைய வல்லமையினால் குணமாவது என்பது எல்லா காலத்திலும் நடக்கும். ஆனால் இங்கு லெபனோன் செழிப்பாகும் போது நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த RFID சிப் மூலமாக இன்றைய விஞ்ஞான வளர்ச்சியினால் சிப்பை தயாரித்திருக்கிறார்கள். அந்த சிப்பானது மனித மூளையில் தலையில் வைக்கப்படும். அப்படி தலையில் வைக்கப்பட்டால் பார்வையற்றவர்களை பார்க்க வைக்க முடியும், காது கேளாதவர்களை கேட்க வைக்க முடியும், கை கால் செயல் இல்லாதவர்களை செயல்படுத்த வைக்க முடியும். கை செயல் எழுந்திருக்கிறது என்றால் அவர்களுக்குள் அந்த சிப்பை வைக்கும் பொழுது அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அப்படி நம் கை கால்கள் செயல்படுகிறது. இப்படிப்பட்ட விஞ்ஞான வளர்ச்சி இன்றே உருவாகி விட்டது. ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் மேம்படுத்துவதற்கு. அப்படிப்பட்ட பொருள் இப்பொழுதே கண்டுபிடிக்கப்பட்ட ஆயிற்று. இதைதான் இந்த காலத்தை தான் கர்த்தர் சொல்லுகிறார். இது கடைசி காலமா இருக்கிறது. கர்த்தருடைய வருகையில் மிக சமீபமான காலத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். விளிம்பில் இருக்கிறோம் என்று சொல்லலாம். கர்த்தருடைய வருகைக்கு காத்து விளிம்பில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நம் வாழ்நாளிலேயே கர்த்தரை நாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வரப்போகிறது. அதனால் பரிசுத்தமாகவும் மனம் திரும்புவோம். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடைசி சந்ததியின் கடைசி வாய்ப்பு. சிறுமையானவர்களும் எளிமையானவர்களும் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவார்கள். இது எப்பொழுது நடக்கும்? உலக வரலாற்றிலேயே கர்த்தருடைய 2ஆம் வருகையில் மட்டும்தான் நடக்கும். அதற்கு முன்பாக நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. கர்த்தர் நம்மோடு இருந்தால்தான் நம்மால் எளியவர்களும் சிறுமையானவர்களும் மகிழ்ந்திருப்பார்கள் என்றால் அது கர்த்தரிடத்தில் மட்டும்தான். அவர்தான் நம்மை காக்கிறவர். அதனால் அந்த காலம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது கர்த்தருடைய 2ஆம் வருகையை சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கொடியன் அற்று போவான், சங்கந்தக்காரன் அற்று போவான். பாவம் செய்து, பாவம் என்றால் சாதாரண பாவம் அல்ல, உச்சக்கட்ட பாவம். இதற்கு மேல் பாவமே செய்ய முடியாது என்ற அளவில் பிறருக்கு தீங்கு செய்வது, இச்சையின்படி நடப்பது, மகா பாவம் செய்த மனிதர்கள் எல்லாம் அற்று போவார்கள். எல்லாரும் அழிக்கப்பட்டு போவார்கள். ஒரே ஒரு வார்த்தை சொன்னதே நிமித்தம். அதாவது பாவம் எப்படி எல்லாம் இருக்குமா? தீயவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் செயல்களின் நிமித்தம் கர்த்தர் எப்படி நியாயந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நீதிமான் இருக்கிறான். அவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறான். அந்த ஒரு வார்த்தையினால் அவனை நியாயந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கொடுமையான காரியம் நடக்கிறது. இப்படி நியாயம் தீர்க்கிறவர்களுக்கும் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். அவர் நியாயம் தீர்க்கிறார். நியாயம் தீர்க்கும் பொழுது ஒரு தீயவன் இருக்கிறான். அவன் பாவம் செய்திருக்கிறான். அவனை பார்த்து இனி இப்படி செய்யாதே, செய்தால் உன்னை தண்டிப்பேன் என்று கண்டிக்கிறார். இதை பார்த்ததும் என்னையா நீ கண்டிக்கிறாய் என்று அந்த துன்மார்க்கன் இந்த நியாயாதிபதிக்கு கண்ணி வைத்து அவருக்கு தீங்கு விளைவிக்கிறான்.
இப்படிப்பட்ட காரியம் செய்கிறவனுக்கும் ஒரு நீதிமான் இருக்கிறார். ஒரு பாவமும் செய்யாத ஒரு நீதிமானை எந்த காரணமும் இல்லாமல் பிடித்து அவரை துன்பப்படுத்த நினைக்கிறவனுக்கும், இப்படிப்பட்ட பாவம் செய்ய நினைக்கிறவர்கள், பாவம் செய்கிறவர்களை கர்த்தர் அழித்து போடுவார், சங்கரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கரித்தல் என்றால் மீண்டும் எழும்ப வாய்ப்பே இல்லை, முற்றிலும் அழிக்கப்பட்டு போவார்கள். இதுதான் சங்கரிப்பு. சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தீமை முற்றிலும் அகன்று போகும், அகற்றி விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் உலக ஜனங்களிலேயே, உலகம் முழுக்கும் ஜனங்கள் பெருகி இருந்தார்கள். கர்த்தர் அதில் ஒரு ஆபிரகாமை மீட்டு கொண்டார். ஆபிரகாம் ஐயாவை தெரிந்து கொண்டு அவரை ஆசீர்வதித்து, அவர் சந்ததியை ஆசீர்வதித்து, இன்று நாமெல்லாம் அவருடைய சந்ததியாய் பெருகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகெங்கும் ஆபிரகாமின் சந்ததி கடற்கரை மணலை போல, வானத்து நட்சத்திரங்களை போல கர்த்தர் அன்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியே இன்று நிறைவேற்றி இருக்கிறார். நாம் தான் ஆபிரகாம் ஐயாவின் சந்ததி. இரத்தத்தின்படியும் பிறப்பின்படியும் நம்முடைய விசுவாசத்தின்படியும் அவருக்கு நாம் பிள்ளைகளா இருக்கிறோம். இதை முதலில் அறிந்து கொள்வோம். இல்லை என்று மறுப்பதற்கு ஆதாரம் இல்லை. ஆமாம் என்று சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இல்லை என்று சொல்வதற்கு, ஆபிரகாம் ஐயாவின் சந்ததி இல்லை என்று சொல்வதற்கு ஆதாரம் இல்லை. முடிந்தால் ஆதாரத்தை காட்டலாம். இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, கர்த்தருடைய ஜனங்கள் இனி வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட காலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் தான் வரும். கர்த்தருடைய பிள்ளைகள், நீதிமான்கள், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்படாத நிலை, அவர்களை கர்த்தர் உயர்த்தி வைத்து அழகு பார்க்கும் நிலை வரப்போகிறது. அந்த காலம் மிக சமீபமா இருக்கிறது. நம்மை குறித்துதான் கர்த்தர் சொல்லுகிறார். சந்தோஷமா இருப்போம், கர்த்தருக்கு பயந்து நடப்போம், கீழ்ப்படிந்திருப்போம். எத்தனை துன்பம் வந்தாலும் சகித்துக் கொள்வோம், பொறுத்துக் கொள்வோம். பாடுகளோ இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடப்போம். கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். யாக்கோபு வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. மனம் உடைந்து தாழ்த்தப்பட்ட நிலைக்கு இனி போக போவதே இல்லை. கர்த்தருடைய ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு கொடியை ஏற்ற போகிறார். அவர் நம்மை உயர்த்த போகிறார். அவர் நம்மை மேன்மையாக்க போகிறார். இனி ஒருபோதும் வீழ்ச்சி இல்லை. அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தில், உயர்ந்த நிலையில் நம்மை வைக்க போகிறார். நாம் கர்த்தருக்கு பயந்து நடப்போம், கீழ்ப்படிந்திருப்போம். கர்த்தருக்கு பிரியமானவைகளை தேடி தேடி செய்வோம். அவன் தன் கரங்களின் கிரியைகளாகிய தன் பிள்ளைகளை காணும் பொழுது, ஆபிரகாம் ஐயா தம்முடைய ஜனங்களை, தன்னுடைய வம்சத்தில் வருகிற ஜனங்களை பிறப்பின்படியும் விசுவாசத்தின்படியும் ஆபிரகாம் ஐயாவுக்கு பிள்ளைகளாய் இருக்கிற நம்மை பரலோகத்திலிருந்து அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதை பார்க்கும் பொழுது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள், அவர்கள் என்னை மேன்மைப்படுத்துவார்கள், என்னை புகழ்ந்து பாடுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாம் ஐயா பரலோகத்திலிருந்து கர்த்தரை துதிப்பார். நம்மை பார்த்து நம் நிமித்தமாக நம்முடைய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நாம் வாழ்வதினால் ஆபிரகாம் ஐயா அங்கிருந்து கர்த்தரை துதிப்பார். யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள். கர்த்தருக்கு பரிசுத்தத்தை செலுத்தி பரிசுத்தப்படுத்தி, அப்படி என்றால் பரிசுத்தத்தை சொல்லி உயர்த்தி, கர்த்தரை புகழ்ந்து, கர்த்தரின் பரிசுத்தத்தை புகழ்ந்து பேசி, அவருக்கு புகழ்ச்சி உண்டாக்கி, மகிமையை உண்டாக்கி, இஸ்ரவேலின் தேவனுக்கு பயந்து நடப்பார்கள். நாம் கர்த்தருக்கு பயந்து நடப்போம். ஒரு கூட்ட ஜனம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும். வழுவி போகிற மனதை உடைய ஜனங்கள் புத்திமான்களாகி, முறுமுறுக்கிற ஜனங்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள். அதாவது புத்தி இல்லாமல் வழுவி போகிற இருதயத்தில் இருந்தவர்கள், முறுமுறுத்து கொண்டிருந்தவர்கள், இவர்கள் எல்லாம் மனம் திரும்புவார்கள், கர்த்தரிடமாய் திரும்புவார்கள் என்று பொருள். அப்படி என்றால் மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பின் காலம், எழுப்புதல் வரும் காலம் வரும். ஜனங்களில் அநேகர் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி கர்த்தரை சேருவார்கள். எல்லோரும் கர்த்தரை புகழும் காலம் வரும். உலகெங்கும் அந்த காலம் வந்து கொண்டிருக்கிறது. மிக பெரும் எழுப்புதல் உலகெங்கும் தோன்றிக் கொண்டிருக்கிறது. நல்ல காலம் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம், அவருக்கு பயந்து நடப்போம், கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் கர்த்தருக்கு பயந்து அவர் சொன்ன வார்த்தையை மட்டும் கேட்டு நடப்பது, அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகுவது. இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்படியாக நம் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.